ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை இந்த கால நேரத்திலே நாம் மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்முடைய குமாரன் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை நல்லது. ஆமென். கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஈவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லியிருக்கிறீங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் உம்மை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல உம்முடைய நாமத்தை இந்த நாளிலே தொழுது கொள்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த இருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். எல்லாருடைய மனதையும் சிந்தைகளையும் கிறிஸ்துவின் ஆவி ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சித்தத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற எல்லா வேண்டிமையின் ஆவிகளையும் எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும். எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை நீர் ஆண்டவரே இரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்குகிறார். நாங்கள் முன்பாக ஆராதனை செய்யும் போது நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை உணர்ந்து தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் பயபக்தியோடு ஆராதிக்க கர்த்தருக்கு உதவி செய்யும். தடைகள் எல்லாம் நீக்கி போடும். ஆண்டவர் தாமே ஆராதனை முழு பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் துதிக்கு பாத்திரர். ஆகவே நாம் அவரை துதிகளோடு ஸ்தோத்திரம் புகழ்ச்சியோடு கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாட்டு புஸ்தகத்திலே 1வது பாடல், எந்த உள்ளம் பொது கவியா என்ற பாடலை நாம் எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உன்னத பாடல் புஸ்தகத்திலே 1வது பாடல், எந்த உள்ளம் பொது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். ஸ்தோத்திரம். அவரையே நான் நேசிக்கிறேன் என்ற பாடலை நாம் எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவரே நேசிக்கிறேன்.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தரை துதிப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல பாக்கியத்தை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு பாடலை நாம் பாடுவோமாக. 292வது பாடல், நன்றியால் பாடினோம் என்ற பாடலை நாம் எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமாக. ஸ்தோத்திரம். நல்லவரே, நல்கி எல்லாம் நன்மைகளை நினைத்து ஆண்டவர் இந்த ஸ்தோத்திரம் பஞ்சகாலத்தில் இந்த நெருக்கத்தின் நேரங்களில் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் செய்த சகல உதாரணங்களை மறவாதே என்று கர்த்தர் சொல்கிறது போல ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. 292வது பாடல், நன்றியால் பாடினோம் நல்லவர் இயேசு நல்கி எல்லாம் நன்மைகளை நினைத்து என்ற பாடலை நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோமாக. Hallelujah.
Thank you.
ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேலை நம்ம எல்லாரும் நம்முடைய இருக்கிற இடங்களிலே ஸ்தோத்திரம் நாம் பயபக்தியோடு விளங்கல் படியிட்டு கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்கிறார். ஆகவே புத்தியுள்ள ஆராதனையை நாளிலே நாம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். புத்தியற்ற ஆராதனை அல்ல, ஏதோ ஒரு நேரப்போக்குக்காக நாம் செய்கிற ஒரு ஆராதனை அல்ல, ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு கூட நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. அப்படி எல்லாம் விளங்கல் பண்ணிட்டு நம்முடைய கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் அவரையே நோக்கி பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டாலும் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மிக ஆழமானது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். இந்த நாளிலே நாம் அவரை நோக்கி பார்ப்போமாக. வனாந்தரத்திலே சிறுவில் ஜனங்கள் பெண்கள் சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது பிழைத்தார்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு வேண்டிய சகல விதமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளையும் நாம் சம்பூர்ணமாய் அனுபவிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபைதான் அவர் நமக்காக சிலுவையிலே சிந்தின ரத்தம். ஹல்லேலூயா. வேளையிலும் எல்லாரும் இயேசுவின் ரத்தத்துக்காக எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். வெளியேறப்பட்ட ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். மாசில்லாத ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்தமான ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த காலை நேரத்தில் இயேசுவின் ரத்தத்தால் ஒரு விஷயத்தை கழுவி சுத்திகரிங்க. உடைய ஆவியினால் என்னை கழுவி சுத்திகரிங்க. ஹல்லேலூயா. 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 நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆமென். சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. ஆமென். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது உடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவருமை தரிசிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே பரிசுத்தத்தோடு முன்பாய் நிற்கத்தக்கதாக, பரிசுத்தத்தோடு ஆராதிக்கத்தக்கதாக தேவர்களுக்கு கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து நாம் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் உள்ள தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. ஒருவரும் சேனா வழியில் வாசம் பண்ணுகிற தேவன் நீரே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. கேருபீன்களும் சேராபீன்களும் போற்றிடும் எங்கள் தெய்வம் நீரே என்று சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. 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 அதரிசனமான தேவனாக, நித்திய ராஜனாக, சாவாமை உள்ளவராக, என்றென்றும் ஜீவிக்கிற தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. 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 உடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கப்பட்டவீராக. ஆமென். இந்த நாட்களில் உடைய ஒளி எங்கள் முகத்தின் மேல் பிரகாசிக்க வேண்டுமே. எங்கள் இருள் மாற வேண்டும் அப்பா. எல்லா துக்கங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. எல்லா விதமான கசப்புகள் மாற வேண்டும் ஆண்டவரே. எல்லா அறியாமைகள் நீங்க வேண்டும் அப்பா. எங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்கப்படுகிறவர் நீதானே. ஆமென். எங்கள் மேல் ஒரு ஒளியை நீ வீச செய்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிரசனமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. தேவன் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசனமாக்குவீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய முகங்கள் எங்களை கண்ணோக்கி பார்க்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளி எங்களை ஆண்டவரே பிரகாசிக்கப்பட வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமை தரித்துக்கொள், உன் ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. நீரே எங்கள் ஒளி. ஹல்லேலூயா. நீரே எங்கள் ஒளியா இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே உலகின் ஒளியா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை பின்பற்றும் போது, உம்மை நோக்கி பார்க்கும் போது எல்லா இருளையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் நீக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். எப்பொழுதும் நாங்கள்
ஓ ஹalleluya ஸ்தோத்திரம். சோர்வு வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, ஆமென், எங்கள் வாழ்க்கையிலே ஓ எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு அதேங்கள் வரும்போது, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வரும்போதெல்லாம் நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே, நீர் எங்களை திடப்படுத்துகிறீர் ஆண்டவரே, நீர் எங்களை தாங்குகிறீர் ஆண்டவரே, நீர் எங்களை தப்புவிக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையை செய்திருக்கிறீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுவாங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அத்தனை நன்மைகளை நினைத்து கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எத்தனையோ நன்மைகளை வாழ்க்கையை செய்தீரே. ஆமென், 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 ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே
எங்களுடைய சிந்தைகளை புதிதாக்குவீராக, எங்களுடைய எண்ணங்களை புதிதாக்குவீராக. ஆமே, யோசனைகளை புதிதாக்குவீராக. இந்த உலகத்தின் ஆவிகள் எங்களை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆவிகள் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். சாஸ்திரிய கிரியைகள் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். ஆமே, மாம்சத்தின் கிரியைகள், ஜீவனத்தின் பெருமைகள், ஆமே, நாளிலுள்ள கண்களின் இச்சைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். உடைய சாயல் எங்களுக்குள்ளே உருவாகட்டும் ஆண்டவரே. உடைய சாயல் எங்களுக்குள்ளே உருவாகட்டும் ஆண்டவரே. உம்மை போல எங்களை மாற்றும், உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மை போல எங்களை மாற்றும். எல்லாரும் செல்வமாக ஆண்டவரை போல மாற வேண்டும். அவரை போல நாம் மாற வேண்டும். அவர் போல நாம் பேச வேண்டும். அவர் போல நாம் பழக வேண்டும். அல்லேலூயா. அவரை போல மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். அனுதினம் நாம் சாதனேன் என்று பவுல் சொல்கிறது போல அனுதினம் உங்களுடைய சுயத்துக்கு மரிக்க, ஆமென், அனுதினம் பாவத்துக்கு மரிக்க, ஆமென், அனுதினம் நீதிக்கு பிழைக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. எல்லாரும் சொல்லுவோமாக. ஆண்டவரே, அனுதினம் நாங்கள் எங்கள் சுயத்துக்கு மரிக்க வேண்டும் அப்பா. எங்கள் சுய சரீரத்துக்கு நாங்கள் மரிக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. மாம்சத்தின் படி நாங்கள் நடப்பதற்கு அதற்கு கடனாளிகள் நாங்கள் அல்ல ஆண்டவரே. ஆவியின்படி நடப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியின்படி நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார்கள். ஆவியானவர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிய, ஆமென், ஆவியானவர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும் அப்பா. உலக மாமிசம் பிசாசுக்கு அடிமைப்பட்டு போகாதபடி உலக சிந்தைகளை வெறுத்து, உலக எண்ணங்களை வெறுத்து தேவனுடைய சாயலை நாளுக்கு நாள் தரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்ய வேண்டுமே. பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்ய வேண்டுமே. பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் ஹalleluya பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென், ஹalleluya. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யும்போது அவருக்கு ஹalleluya அது வேதனை உண்டாக்குறது, அது அவருக்கு எரிச்சலை உண்டாக்குறது. வேதம் சொல்கிறது அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஆகவே நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை உண்மையாய் செலுத்தும் போது கர்த்தர் ஹalleluya அவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய பிரமாணங்களை என்னுடைய பிள்ளைகள் உண்மையாய் ஹalleluya அவர்கள் கடைபிடிக்கிறார்கள், உண்மையாக அதை நிறைவேற்றுகிறார்கள். ஆகவே நான் அவர்களுக்கு சகாயராக இருக்க வேண்டும். நான் அவர்களுக்கு அனுகூலத்தை கட்டளையிட வேண்டும். உடைய வழிகளில் ஆசீர்வாதங்களை நான் கட்டளையிட வேண்டும். அவர்கள் போகிற இடங்களில் நான் அவர்களுக்கு முன்பாய் கடந்து செல்ல வேண்டும். அவருடைய வழிகளை நான் வாய்க்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய அவர் ஆயத்தமாய் இருப்பார். ஆகவே நாட்களிலே அவருக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அவர் நமக்கு எதிரியாக நிற்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹalleluya. வேதம் சொல்கிறது கர்த்தர் பிழையாவுக்கு முன்பாக அவர் வழியிலே எதிராளியாக வந்து நின்றார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வழிகளில் கர்த்தர் எதிராளியாக வந்து நிற்பதற்காய் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய வழிகளில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் பட்சத்திலே நம்மோடு கூட வரும்படியாய் கர்த்தர் நம்மை ஹalleluya ஸ்தோத்திரம் இருக்கும்படியாய் விரும்புகிறார். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் ஆண்டவரும் பட்சத்திலே நமக்கு அனுசாரியாய் இருக்க வேண்டும். யோசபாத்துக்கு கர்த்தர் அனுசாரியாய் இருந்தபடினாலே அவன் ஜீவன் தப்பினது. நாட்களிலே ஹalleluya கர்த்தர் உங்களுக்கு அனுசாரியாய் இருக்கிறபடினாலே தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான வியாதிகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் போகும்போது வரும்போதும் ஹalleluya கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய அனுசாரம் இல்லை என்றால் நிச்சயமாக என்றைக்கோ நாம் அழிந்திருப்போம், என்றைக்கோ நாம் நிர்மூலமாக இருப்போம். ஆகவே இந்த நாட்களை கர்த்தர் ஹalleluya சுத்த கிருபையினாலே நம்மை தாங்கி நடத்துகிறார். அதற்காக நாம் எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல அனுசாரியாக இருக்கிறீர். ஆண்டவரே நீர் எங்களுக்கு எப்பொழுது துணையாக இருக்கிறபடியாக துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொரோனா நாட்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. ஆமென், ஹalleluya. எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ வியாதிகள் வந்தால் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்களையும் எல்லா தீங்குக்கும் கர்த்தர்
விலைக்கு பாதுகாத்தீர் ஆண்டவரே. உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி என்று சொல்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வெகு சீக்கிரத்தில் நமக்கு நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு வாய்க்கப்பட வேண்டும். ஆமென். இனி வரும் காலத்திலே எப்படி ஸ்தோத்திரம் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், எப்படி நாம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஜீவிக்க போகிறோம் என்ற ஒரு கேள்வியோடு கூட நாம் இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் தாமே நமக்காக யுத்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் அப்பா. எங்களுக்கு நீர் நல்ல ஸ்தோத்திரம் அப்பா வழிகளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்படி உம்மை ஆராதிக்க வேண்டும், எப்படி உமக்கு முன்பாக நாங்கள் நிற்க வேண்டும், எப்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கை கட்ட வேண்டும், எப்படி நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. ஆமென், 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 ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு முதலிடம் கொடுக்கும் போது நிச்சயமாய் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுமே. உமக்கு முதலிடம் கொடுக்கும் போது எங்கள் தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுமே. நாட்களில் உமக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு தேசமாக எங்கள் தேசம் மாற வேண்டும் ஆண்டவரே. உம்மை கனம் பண்ணுகிற தேசமாக எங்கள் தேசம் மாற வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக. கர்த்தருடைய ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக. ஆமென். என் ஜனங்கள் ஆராதனை செய்யவர்களை போகவில்லை என்று சொல்லி பார்வோனிடத்திலே மோசேயும் ஆரோனும் சொன்னார்களே. இந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒருமித்து திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஜனங்கள் ஆராதனை செய்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் எங்களுக்கு சாதகமாக்கி தாரும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. நல்ல வசதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. இடுக்கமான ஆண்டவரே சூழ்நிலைகளை நாம் கர்த்தர் எடுத்து போடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வழியை உண்டாக்குகிற கர்த்தர், எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம். நாட்களில் கர்த்தாவே நல்ல ஆராதனை செய்ய, விடுதலையோடு உம்மை துதிக்க, விடுதலையோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடியால் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் இருக்கிற இந்த கொரோனா வியாதி சீக்கிரத்தில் மறைந்து போகணும். இந்த தேசத்தை இந்த வியாதி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பல விதங்களில் சீரழித்துக் கொண்டு இருக்கிறதாகவே பொருளாதாரம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, வேலை வாய்ப்புகள் பறிபோய் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் பல விதங்களில் இந்த தேசம் ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிறது, நன்மைகள் இழந்து தவிக்கிறது. எத்தனையோ மக்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, பலவிதமான நெருக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடற்பிரச்சனை, பலவிதமான வியாதிகள், பலவிதமான தேவைகளோடு மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் தேசத்துக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் தருவீராக, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவீராக. இந்த நாட்களில் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற வியாதி முற்றிலுமாய் நீங்கி போக வேண்டும் அப்பா. இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிந்து போகும்படியா ஜெபிக்கிறோம், முற்றிலும் அழிந்து போகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு அணுகுடத்து நேரிடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. எல்லா வாதைகளையும் பொல்லாப்புகளையும் கத்தரைகளை விட்டு அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் வியாதியை விட்டு எடுத்து போடுவேன் என்று சொல்லிடுறப்பா. எங்கள் தேசத்திலிருந்து எல்லா வியாதிகளை எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு நீர் அற்புதம் செய்கிறீர் ஆண்டவரே. உடைய வார்த்தை நம்புகிறவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே. இன்றைக்கு யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. உடைய வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. உடைய துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி போகும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். இன்று கண்ட எகிப்தியரை நீ என்றுமே காண மாட்டாய் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீரப்பா. இந்த கொரோனா வைரஸ் இந்த தேசத்தை விட்டு ஆண்டவரை காணாமல் போகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஜனங்கள் உம்மை உண்மையாய் நோக்கி பார்க்க வேண்டும் அப்பா. உடைய வழிகளில் நடக்க வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உடைய
வழிகளின்படி உம்முடைய நியமத்தின்படி உம்முடைய கட்டளைப்படி நடக்கும்போது எகிப்திற்கு வரப்படுகிற வியாதிகள் ஒன்றை உனக்கு வரப்படே என்று சொன்னீரே. ஆமென். கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் என்று சொன்னீங்கப்பா. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலைக்கு காப்பீராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்களில் எங்களை ஆசீர்வதிப்பது நமக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த தேசத்தின் ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். ஆண்டவர் ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக, ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக, ஆண்டவரை பிரபுக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லோரையும் கர்த்தர் சந்திப்பீராக. நாட்களை ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை ஆண்டவரை எல்லோரும் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறாங்க. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாட்களுடைய ஆவியினாலே எல்லாம் கூடும் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்கிறாங்க. ஆமென். மருத்துவத்தால் முடியாத காரியங்களை நீ செய்கிறீர் ஆண்டவரே. ஆமென். விஞ்ஞானத்தால் முடியாத காரியங்களை செய்கிறீர் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்கிறாங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறீர். இப்பொழுதே உடைய வார்த்தை அனுப்பி நீ குணமாக்க வல்லவராயிருக்கிறீர். உடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நீ நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஆராதனையிலே பங்கெடுத்த எல்லா தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆராதனையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உடைய சமூகத்திலே உம்மை கனப்பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய இரத்தத்தின் வல்லமைக்குள் ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ளும். இந்த நாட்களிலே தேவைகளோடு இருக்கிற ஜனங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே நன்மைகளை, ஆசீர்வாதங்களை என் ஆண்டவர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நோக்கி பார்க்கிறோம். நீர் ஆண்டவரே ஏழைக்கு இறங்குகிற தெய்வம், திக்கற்ற பிள்ளைகளின் தேவனாய் இருக்கிறீர் அல்லா. ஆலையிலும் ஏழைகளை மறவாத தெய்வமாய் இருக்கிறீர். ஆமென். கர்த்தரை நினைத்திருக்கிறார், அவரை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. நீர் எங்களை நினைத்திருக்கிறபடி நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நீங்கள் எங்களை நினைக்காவிட்டால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாத ஆண்டவரே. நாட்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், அவருடைய முகங்களை கண்ணோக்கி பாரும், அவருடைய கூக்குரலை கண்ணோக்கி பாரும், அவருடைய விண்ணப்பங்களை வேண்டுதலை கேட்டல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததற்காய் நன்றி. தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னங்களோடு கூட இருப்பதாக எல்லா கனத்தையும் மகிமை நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். கர்வம் ஆண்டுடைய சமூகத்துக்கு எதிராக வந்திருக்கிற நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்தை எடுத்துக்கொள்வோமாக. வெளிப்படுத்தல் விசேஷம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 8ஆம் அதிகாரம் 340ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவு அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதர் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றார். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிட்டு, பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும்
பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலங்களை ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினி உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/4 பங்கு வெந்து போயிற்று, பசு புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு 8 என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று, இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கடந்த நாளிலே 7 முத்திரையை குறித்து நாம் ஸ்தோத்திரம் தியானித்தோம். இந்த நாளில் இந்த 7 முத்திரைக்கு பின்பாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த வேதவசனத்தின் ஆதாரமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். கொரிந்தியர் 15:51 வசனம் 52 வசனத்தை ஒரு வாசிக்கும்படியாக கேட்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் நினைக்கிறேன் அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களால் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கொரிந்து சபையை பார்த்து சொல்கிறார். கொரிந்து சபைக்கு சொல்லப்பட்ட காரியம் அன்றைக்கு அவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கிற எல்லோருக்கும் இந்த வசனம், இந்த வார்த்தை இன்றும் அது நமக்கு பொருந்தக்கூடியது. ஏனென்று சொன்னால், அவருடைய நாட்களிலே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவார் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்தது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவர் வந்து அவருடைய பிள்ளைகளை, அவருடைய பக்தர்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல போகிறார் என்ற நம்பிக்கை ஆதி நாட்களில் இருந்து எல்லா விசுவாசிகளுக்கும் என்ன செய்து அது இருந்தது. ஆகவே தான் இந்த வேத வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இதோ ஒரு ரகசியத்தை
உங்களுக்கு நான் நினைக்கிறேன் அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. உலகத்துல இயற்கைப்படி எல்லா மனிதரும் மரித்து இந்த மண்ணுக்குள்ளே அவர்கள் அடக்கம் பண்ணப்படுவார்கள். அது எல்லா மனிதருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒருவரும் தப்புவதில்லை. எத்தனையோ ராஜாக்கள் தோன்றினார்கள், எத்தனையோ அரசர்கள் தோன்றினார்கள், பிரபுக்கள் தோன்றினார்கள், செல்வவான்கள் தோன்றினார்கள், பணம் படைத்தவர்கள், கோடீஸ்வரர்கள், கோடி கோடியாய் குவித்து வைத்தவர்கள் எல்லாரும் உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் மரணத்தை மாத்திரம் நினைச்சங்களை ஜெயிக்க முடியவில்லை. மரணத்திலிருந்து அவர்கள் தப்புவதற்கு வழியை கண்டுபிடித்தார்கள். ஆனால் மரணம் அவர்களை நினைச்சல விடவில்லை. மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது என்று சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இதோ ரகசியத்தை நான் உங்களுக்கு நினைச்சேன் அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை என்று சொல்கிறார். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லும்போது பேதுரு யோவான் அப்போஸ்தலனை பார்த்து கேட்கும்போது இவனுடைய காரியம் என்ன என்று சொல்லி அங்கே அவனை குறித்து இயேசுவிடத்துல கேட்கிறார். அப்பொழுது இயேசு சொல்கிறார், இவன் நான் உயிரோடு நான் திரும்ப வருகிற வரைக்கும் இவன் உயிரோடு இருக்க சித்தமானால் உனக்கு என்ன என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ உன்னுடைய காரியத்தை பார், உன்னுடைய வாழ்க்கையை நீ கட்டு, ஆனால் மற்றவருடைய காரியத்தை நீ என்ன செய்யாத, பார்க்காத, அடுத்தவருடைய காரியம் எப்படி என்று சொல்லி கேட்காத, நீ உன்னுடைய காரியத்தை மாத்திரம் பார் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவிற்கு சொன்னார். இப்போ நான் வருமளவு இவன் உயிரோடு இருக்க சித்தமானால் உனக்கு என்ன என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு வருகிற வரைக்கும் அவருடைய சந்ததியார் சோத்திரம் இந்த உலகத்துல ஆண்டுடைய ஜெனரேஷன், ஆண்டுடைய தலைமுறை உலகத்துல அப்போஸ்தலர்கள் ஆதி நாட்களிலே ஆண்டுடைய லட்சியம் இந்த பூமிக்கு அறிவித்தார்கள். அதன் பிறகு அவருடைய பின்னணியார்கள் இந்த பூமியிலே அவருடைய அந்த உபதேசத்தை தொடர்ந்து இந்த உலகத்துக்கு பரப்பி கொண்டு வந்தார்கள். ஆண்டுடைய சத்தியத்தை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அவங்க இந்த சந்ததியாக இந்த உலகத்தில் ஆண்டுடைய ராஜ்யம் என்ன பரவி கொண்டே இருக்கிறது. ஆண்டுடைய சத்தியங்கள் எல்லா மக்களுக்கும் போய் சென்றடைந்து கொண்டே இருக்கிறது. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், எப்படியாவது எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஜீவனை கொடுத்தார், அவருடைய இரத்தத்தை சென்றினார். அதன் மூலம் ஆத்மாக்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்ந்து தேவனுடைய கற்பனைகளை, அவருடைய பிரமாணங்களை கடைபிடித்து ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த உலக ஓட்டத்திலே ஆண்டவருக்காக அநேக பக்தர்கள், பரிசுத்தவான்கள் அவர்கள் பக்தியோடு வாழ்ந்து அவர்கள் இயற்கையின்படி மரணத்தை சந்தித்தார்கள். அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறதா, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் போது 2 தெசலோனிக்கேயரிலே நாம் வாசிக்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று நாம் எல்லாரும் நினைச்சோம் விசுவாசிக்கிறோமே. அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது என்ன செய்வாராம், அவருடைய பரிசுத்தவான்களை முதலாவது உயிரோடு எழுப்புவார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே 13ஆவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அன்றியும் சகோதரரே, நீங்கள் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று சொல்லும் விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட நிச்சயமாக கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு ஒந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து நிச்சயமாக இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது நிச்சயவார்கள் உயிர் தருவார்கள். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தருவார்கள். எப்பொழுது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அவர் ரகசியமாக வரும்போது, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம், அப்ப பின்பு உயிரோடு அந்த காலத்துல அந்த நேரத்துல
ஆயத்தமாக இருக்கிற ஒரு புத்தியுள்ள கன்னிகளைப் போல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆனால் இயேசுவின் வருகைக்கு முன்பாகவே பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியாக பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு ஏனோக்கை போல, ஒரு நோவாவை போல, ஒரு யோபுவை போல, சோத்திரம் ஒரு மோசே போல, ஒரு தாவீதை போல கர்த்தருக்கு பிரியமாக அந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் இயேசுவினுடைய வருகை நாளிலே முதலாவது என்ன செய்வார்கள்? உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் இப்போ நாம் இங்கே வாசித்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 51வது வசனத்திலே வாசிக்கிற வசனம், ஆண்டவருடைய வருகை நாளிலே சோத்திரம் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு இங்கே தெளிவாய் சொல்லுகிறது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் நினைச்சேன் அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாம் நினைச்சுவோமா? மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துல நாம் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்பட்டு நாம் தேவ சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக இழந்திருப்பார்கள், பின்பு நாம் மறுரூபமாக்கப்படும். இந்த பூமியில் அன்றைக்கு வருகை நேரத்தில் ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளும் அந்த நேரத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்தவர்களும் அந்த நேரத்தில் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அந்த நேரத்தில் உயிரோடு இருக்கிறவர்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களும் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த எடுத்துக் கொள்ளப்படுகிற நேரத்துல நாம ஆயத்தமாய் இருக்கணும். ஏற்கனவே மரித்தவர்கள் அவர்கள் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து தங்கள் உள்ளத்தில் ஆவலோடுதான் அவருடைய ஆத்மாவிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகை நாளிலே இந்த சரீரத்துல, இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற சரீரத்துல போய் அந்த ஆவி பிரவேசித்து அவர்கள் ஜீவனுள்ள ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு அவர்கள் நினைச்சுவார்கள் எழுப்புவார்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த வருகை நாளை ஆவலோடு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த வருகை நேரம் எப்பொழுது இருக்கும், இந்த வருகை நேரத்தில் யார் எடுத்துக் கொள்ளப்படுவார் என்பது ரொம்ப முக்கியம். அதைதான் நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 25:6, நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, நடுராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஒரு திருமண வீட்டை நாம் பார்க்கும் பொழுது அந்த திருமண வீடு ரொம்ப உற்சாகத்தில் இருக்கும். 2 வீட்டு, மணமகள் வீட்டிலையும் மணமகளுடைய வீட்டிலையும் உற்சாகம் அதிகமாய் காணப்படும், பரபரப்பு அதிகமாக இருக்கும். இப்போ திருமணம் அநேகமாக பெண்கள் வீட்டில் தான் வச்சு நடக்கும். பெண்கள் வீட்டுக்கு மணமகன் போகும்போது அந்த மணமகன் காரை விட்டு இறங்க உடனே அந்த மணமகனை வரவேற்பதற்காக மணமகள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆயத்தமாக அவர்கள் தங்கள் வீடுகளில் இறங்கி அவர்கள் வாசல்ல கேட்ல போய் நின்று அவங்க நினைச்சுவாங்க வரவேற்று அதுக்கு பிறகு வீட்டுக்கு கூட்டி கொண்டு வருவாங்க. அதுக்கு பிறகு ஆலயத்துக்கு போவாங்க. அதுக்கு திருமணம் நடக்கும். பாருங்க, இந்த மணமகனை வரவேற்பதற்காக ஒரு கூட்டம் அங்கே ஆயத்தமாக இருக்கிறது. இந்த மணமகன் எப்பொழுது வருவார் என்று விழிப்போடு வழிமையில் விழி வைத்து ஆவலோடு காத்துக் கொண்டிருப்பார்கள். மாப்பிள்ளை வீட்டில் புறப்பட்டுட்டாங்களா, எங்க வந்துட்டு இருக்கிறாங்க, எப்போ வருவாங்க என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருப்பார்கள். அதுக்கு முன்பாக எல்லாரும் ஆயத்தமாக தங்களுடைய வீடுகளில் அநேக அலங்காரமான பொருட்களை எடுத்து கையில் வைத்து தாம்பூலம் தட்டில் பலவிதமான பழங்கள் பலவிதமான பொருட்களை வைத்து அங்கே வரவேற்பதற்கு ஆயத்தமாக இருப்பாங்க.
அதை நாம் அறிந்திருக்கிறோம். இதே போலதான் இந்த உலகத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்தில் சந்திப்பதற்கு இந்த மணவாட்டியாக சபை ஆயத்தப்படுகிறது. இந்த மணவாட்டியை சபை இந்த பூமியிலே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு தான் தேவன் சபையை வச்சிருக்கிறார். சபையில வந்து சத்தியத்தை கேட்டு நாம் பரிசுத்தம் அடைந்து நீதியிலே வளர்ந்து தேவ கிருபையில வளர்ந்து அவரை முகமுகமாய் பார்ப்பதற்காக ஒரு ஆயத்தம், ஒரு பயிற்சி நமக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் இந்த வருகை நேரம் யாருக்கும் சொல்லப்படவில்லை. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டது. அப்போ நடுராத்திரியில தான் அந்த சத்தம் கேட்கும். யாரும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில், யாரும் நினைக்காத ஒரு நேரத்தில் அந்த சத்தம் கேட்கப்படும். அது யாருக்கு கேட்கப்படும்? ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு தான் கேட்கப்படும். எக்கால சத்தம் வந்து எல்லாருக்கும் கேட்கப்படாது. உலகத்தில் எல்லாருக்கும் இந்த சத்தம் கேட்கப்படாது. எக்காலம் யாருக்கு தான் கேட்குன்னா, புத்தி உள்ள கண்ணிகளுக்கு தான் வச்சிருக்கேன். தங்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் கரைதரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எப்பொழுது விழிப்புடன் இருந்து தங்களை காத்துக் கொள்கிறவர்கள், அவர்கள் தான் மனவாட்டி. அவர்கள் தான் அந்த மனவாட்டிய சத்தத்தை கேட்க முடியும். ஒரு திருமணம் ஆகக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமண நாள் வரைக்கும் மிகுந்த அவளோடு எதிர்பார்ப்போடு அவருடைய நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் அந்த மணவாளனை குறித்தே இருக்கும். வரப்புகிறவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அவர் எப்படி என்னோட வாழ்க்கை நடக்குவார், நான் எப்படிலாம் நடக்க வேண்டும், எப்படி நான் வாழப்போகிறேன் என்ற பல சிந்தனைகளோடு அதை குறித்து தியானம் ஓடிக்கிட்டே இருக்கும். பாருங்க, அப்படி விழிப்போடு இருக்கிறவர்கள் தேவ சமூகத்தை எப்பொழுது தரிசித்து ஆண்டுடைய பிரசனத்தையே உண்மையாய் உணர்ந்து வாழ்கிற மக்கள் தான் அந்த சத்தத்தை கேட்க முடியும். எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்க முடியாது. உலகம் வழக்கம் போல அன்றாட பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கும். உலகத்தில் வழக்கம் போல எல்லா காரியங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா நடுராத்திரியில யாரும் எதிர்பாராத ஒரு நேரத்துல சோதனைக்கு நடுராத்திரி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நடுராத்திரி தான் இயேசு வருவார் என்று நாம் நினைக்க கூடாது. அவர் எந்த நேரத்திலும் வரலாம். சோதனம் எந்த சமயத்திலும் வரலாம். அதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்ப விழிப்போடு நாம் நினையாத நேரம், நடுராத்திரி சொன்னா நாம் நினையாத நேரம். திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று நமக்கு தெரியாது. அவன் சொல்லிட்டு வரமாட்டான். அவன் வருகிற நேரம் யாருக்கும் தெரியாது. அதே போலதான் இயேசுடைய வருகை என்ன செய்யும்? நாம் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் நினைச்சுவார் வருவார், நீங்கள் ஆயத்தமானீர்கள் என்று சொல்லி 25:44 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நினையாத நேரத்தில், நினையாத நாளிகையில இயேசு வருவார். நம்ம ஆயத்தமா இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஆயத்தம் இல்லாதவர்கள் என்ன செய்ய முடியாது? ஆண்டுடைய வருகையில போக முடியாது. அதனால்தான் இந்த வசனம் இவ்வாறு தெளிவாக நமக்கு சொல்லுங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்தோடு ஒரு எக்காலம் என்ன செய்யும்? தொனி. அதான் கடைசி எக்காலம். அதை குறித்து வேதத்தில் நம்ம தெளிவா பார்க்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்துற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க என்று சொன்னால், கடைசி எக்காலம் என்று சொன்னால் 7வது எக்காலம். எல்லாரும் சொல்லுங்க, கடைசி எக்காலம் சொன்னா என்னது? 7வது எக்காலம். அந்த 7வது எக்காலம் தான் கடைசி எக்காலம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கடைசி எக்காலம் என்ற ஒரு வெளிப்பாட்டை தான் கற்றுக் கொடுத்தார். ஆனா யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் 7 எக்காலங்களை குறித்து தான் வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் வேதத்தை தேடி வாசிக்க வேண்டும். எக்காலம் என்று சொல்லும்போது ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக பழைய ஏற்பாட்டிலே எக்காலங்களை ஊதினார்கள். ஜனத்தை ஒரு இடத்துல கூட்டுவதற்காக எக்காலத்தை ஊதினார்கள். யுத்தத்திற்கு புறப்படுவதற்கு முன்பாக எக்காலத்தை ஊதினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஜனத்தை ஒரு இடத்துல கூட்டுவதற்காக எக்காலம் ஊதப்படுகிறது. இப்ப கடைசி எக்காலம் ஊதும்போது, கடைசி எக்காலம் என்று சொன்னா இந்த வெளிப்படுத்துற விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்துல தான் நம்ம பார்க்கிறோம். அது 7வது எக்காலம். வாசிங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினார். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யமாறு பண்ணுவார்.
என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்துல உண்டாயின. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது என்ன நடக்கிறது என்பதை நம்ம தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்களாக நினைச்சது மாறப்போகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அதன் பிறகு இந்த உலகத்துக்கு முடிவுண்டாக போகிறது. இந்த உலகத்தை ஆண்டவர் அந்த கிறிஸ்துவை நினைச்சுதான் பிடித்து அந்த நரகத்துல தள்ளி, கள்ளத்திற்கு நரகத்துல தள்ளி ஆண்டவர் அந்த பூமியை 1000 வருஷம் நினைச்ச போறாரு, அரசால போகிறார். அதுக்கு முன்பாக 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது அடுத்து அங்கே 16ஆவது வசனத்துல சொல்லப்படுகிறது, அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற செய்தார்களாம், விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உள்ளது. மரித்தோர் நியாயத்தின் படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த பரலோகத்துல 24 மூப்பர்கள் சிங்காசனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் உடனடியாக எழுந்தார்கள். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதின போது அவர் உடனடியாக எழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பணிந்து கொண்டார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்? மரித்தோ நியாய தீர்ப்படைகிறதற்கு. அப்போ ஏற்கனவே இந்த உலகத்துல மரித்து போன எல்லா மக்களுக்கும் என்ன உண்டாக போகிறது? நியாய தீர்ப்பு உண்டாக போகிறது. அதோடு மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்காக வருகிறார் என்று சொன்னா, இதுவரைக்கும் இந்த பூமியில ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் அவருடைய ஊழியக்காரருடைய பரிசுத்தவான்களுக்கும் அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் ஆண்டவர் வருகிறார். அடுத்து சொல்லப்படுது, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறவர்களுக்கு. இந்த பூமியை ஆண்டவர் சோத்திரம் ஆண்டு கொள்ளுங்கள், அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி மனுஷர்களுக்கு கொடுத்தார். அதை ஆளுமை செய்யக்கூடிய கொடுத்தார். அதை கெடுத்து போட்டாங்க. இந்த பூமியை நாசப்படுத்திட்டாங்க. இந்த பூமியில வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை மனிதர்கள் உண்டாக்குறபடினால தேவன் இந்த பூமியை கெடுத்தவர்களுக்கு என்ன கொடுக்க போறாரு? அவர் பலன் கொடுக்க போறார். அது என்னன்னா அவங்களுக்கு ஒரு கெடுதல். சோத்திரம் வேதம் சொல்லுது, மனிதன் எதை விதைக்கிறாரோ அதை நினைச்சுவாங்க அறுப்பாம். அந்த பூமியை யாரெல்லாம் கெடுக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் நினைச்சுவார்கள் கெடுக்கப்படுவார்கள். ஆகவே அதற்குரிய காலம் வந்தது என்று சொல்லி தேவன் நினைச்சார்கள், தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெரும் கல்மலையும் உண்டாகின. பாருங்க, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது இது நடக்கிறது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினவுடனே இந்த பூமிக்கு ஒரு முடிவை ஆண்டவருக்கு தெளிவாக நமக்கு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு ரொம்ப நாள் இந்த உலகம் என்ன செய்யாது, ஓடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சபை அதுக்கு பிறகு சோத்திரம் அதுக்கு முன்பாக என்ன செய்யும் சொல்லி சில மணி நேரங்கள் கழித்து சோத்திரம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே 12ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லப்படுகிறது? சோத்திரம் 1ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம். அன்றி ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே நிச்சயப்பட்டது காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அறிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளைகளும்படி வருத்தப்பட்டு நினைச்சதாலாம் அலறினார். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளுடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அல்லேலூயா. சோத்திர சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் என்று சொல்லும் போதே நீங்க உலகத்தில் எப்பொழுதே அதை குறித்து நினைச்சலாம் பார்க்கலாம். சோத்திர சிவப்பான வலு சர்ப்பம்
நீங்கள் சீன தேசத்து கொடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராகன் இருக்கும், சிவப்பான பெரிய மலை சிற்பம், சிவப்பு கொடியில் தான் அதை நினைச்சு அவங்க வச்சிருப்பாங்க. அதனால் நான் அதுதான் அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. நம்ம எல்லாத்தையும் சிந்தித்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சோத்திரம் கடைசி கால சாம்ராஜ்யம் எப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கும் என்பதற்கு நாம் சிந்திக்க வேண்டும். சோத்திரம் அப்போ அது வானத்தின் நட்சத்திரங்களை 3 இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அந்த பிள்ளையை பச்சுக்கு போடும்படிக்கு இந்த வலு சர்ப்பம் அவனுக்கு முன்பாக என்ன செய்து நின்றது. அப்போ வலு சர்ப்பம் என்று சொன்னா பிசாசு. பிசாசு எப்படி வருவார், யார் மூலம் வருவார் அப்படின்னு சொன்னா மனுஷர்கள் மூலமாக தான் வருவான். அராஜ்யத்தின் மூலமாக, தேசங்கள் மூலமாக தான் அவரை செய்வான், கிரியை செய்வான். அப்பாங்க இந்த வலு சர்ப்பமானது இந்த ஸ்திரீ பெற்ற இந்த ஆண் பிள்ளையை பச்சுக்கு போடும்படியாக அவளுக்கு முன்பாக என்ன செஞ்சதா நின்றது. 5வது வசனத்திலே பார்க்கிறோம், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றால் அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாருங்க, சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அவ சபை என்று சொன்னால் ஆண் பிள்ளைக்கு சோத்திர அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண் பிள்ளை என்று சொன்னால் ஜெய ஜீவியம் செய்தவர்கள், பாவத்தை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, சிற்றின்பங்களை வெறுத்து, ஆடம்பரங்களை வெறுத்து, சுகபோகங்களை வெறுத்து, ஜீவனை வெறுத்து, எல்லாத்தையும் வெறுத்து கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு பக்தி உள்ள கூட்டத்தை தான் ஆண் பிள்ளை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்துல பரிசுத்தவான்களை, பக்தி உள்ளவர்களை எடுக்கும்படியாக பூமியிலே பிசாசு நினைக்கிறான். அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல நினைக்கிறான். வகை தேடிக் கொண்டிருக்கிறான். யாரையும் விடுவிப்பதற்கு அவனுக்கு மனுஷன் கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே பரிசுத்தவான்களுடைய கூட்டம் பெருகிவிட்டது என்று சொன்னால், சோத்திரம் இந்த ஆண் பிள்ளை உருவாகிவிட்டது என்று சொன்னால், அடுத்து அவனுக்கு நியாயத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அவனை நரகத்திலே தள்ளிவிடுவார், அவனை பாதாளத்தில் அடைத்து விடுவார் என்பது பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக பரிசுத்தவான்களை அவன் நினைச்சானா தன் வாளால் நினைச்சான் 1/3 இழுத்து பூமியில் நினைச்சான் விழத்தழுகிறான். அநேக பரிசுத்தவான்கள் பிரகாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்துல சோத்திரம் நிம்மதியாய் வாழ விட மாட்டான். அவர்கள் எப்படியாவது பாவம் செய்ய வைக்க வேண்டும், எப்படியாவது ஒரு சோதனை கொடுத்து அவர்கள் தேவனை மறுதலிக்க வேண்டும், எப்படியாவது அவர்கள் தேவனை விட்டு விலகி போக வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தேவனுக்காய் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை அவன் கீழே விழப்பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். பிசாசு எப்படியாகிலும் யார் மூலமாவது சோத்திரம் வந்து நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்மாவை வேதனைப்படுத்துவான், நம்மளை துக்கப்படுத்துவான், மனசோர்வு உண்டாக்கி ஆண்டவரை விட்டு வழிவிலக பண்ணுவதுதான் சாத்தானுடைய வேலை. அவன் பிரகாசிக்கிற அநேக மக்களை அவன் தன் வாளினாலே 1/3 அவன் நினைச்சுவான் இழுத்து பூமியில நினைச்சுவான் விழத்தள்ளுவான். ஆனா இதுக்கெல்லாம் அசராத ஒரு பரிசுத்த கூட்டம், இதற்கெல்லாம் சோத்திரம் எந்த ஒரு காரியத்தையும் அது வகை வைக்காத ஒரு பரிசுத்த கூட்டம் அதை அடித்து முறியடித்து அந்த வலு சிற்பத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ளும். அதனால்தான் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் மாறாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சி வசனத்தினாலும் அவன் என்ன செய்தார்கள், ஜெயித்தார்கள். அப்போ இந்த ஆண் பிள்ளை வந்து சும்மா இல்லை, அது சாதாரணமா இந்த வலு சிற்பத்தை ஜெயிக்கல. அது எப்படி ஜெயிச்சது அப்படின்னு சொன்னா, மரணம் கூட அதுக்கு வந்துச்சு. பல சந்தர்ப்பங்கள் அந்த உயிர் போகக்கூடிய அளவுக்கு பல சோதனைகள் வந்திருக்கு, பல இக்கட்டுகள் அந்த சோத்திரம் ஆண் பிள்ளைக்கு வந்திருக்கு, அந்த ஆத்மாக்களுக்கு வந்திருக்கு. ஆகவே தான் மரணம் நெருங்கதா இருந்தாலும் அதற்கு தப்புபடி தங்கள் ஜீவனையும் பாராமல் உயிர் போனாலும் பரவாயில்ல, செத்தான சாவேன் வழியே இயேசுக்காக வாழ்வேன் வழியே நான் ஒருபோது என்ன செய்ய மாட்டேன், விசுவாசிக்கு கீழ்ப்படிய மாட்டேன், இந்த பாவம் செய்ய மாட்டேன். யோசேப்பை போல அவன் பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஒரு அனுபவத்திலே வளர்ந்தவர்கள் தான். அதோடு மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சி வசனத்தினாலும் அவனை நினைச்சினார்கள், ஜெயித்தார்கள். விசுவாச ஜெயிக்கிறதுக்கு பல போராட்டங்களை பல பிரயாசங்களும் எடுத்திருக்கிறாங்க. சும்மா இல்லை, ஆண்கள் சொன்னா விளையாட்டான காரியம் கிடையாது. ஏதோ சுகபகமா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு போன உடனே நம்மளை ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்னு அர்த்தம் அல்ல, நம்மளை எடுத்துக்கொள்வார் என்று அர்த்தம் அல்ல.
ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் உண்டு. சோத்திரம் வேதத்திலே நம்ம தெளிவாக பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நீடித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கணும். அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடணும். அந்த கிருபை நமக்கு வேணும். சும்மா எல்லாரும் ஓடிட முடியாது. எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. எதுவும் சொல்லுங்க, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் அது வழி இடுக்கமும் நெருக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப கண்டுபிடிக்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும். மேலோட்டமாவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. நம்ம கண்டுபிடிக்கணும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு வழி என்ன, இயேசு கிறிஸ்துடைய அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு வழி என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்காம ஏதோ எம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடி சர்ச்சைக்கு வந்துட்டு போறது அல்ல. ஒரு நாள் நீங்க என்ன செய்யணும், பாவத்தை வெறுக்கணும். வேதம் சொல்லுது, பாரமான யாவற்றையும். நம்ம பல பாரங்கள் கவலைகள் நம்மை அழுத்தும். பல விதமான வேதனை நம்முடைய மனசுல இருக்கதான் செய்யும், இல்லைன்னு சொல்லல. இயேசுக்காய் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பாரத்தெல்லாம் தள்ளிவிட்டு, அதோடு மாத்திரமல்ல நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி என்ன இருக்கிறது, பாவமும் இருக்கிறது, பாரமும் இருக்கும், பாவம் இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல, தள்ளிவிட்டு தான் ஓடணும். சோத்திரம். அதை தள்ளாம ஓட முடியாது. நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டே ஓட முடியாது. ஏன்னு சொன்னா அவங்களை பக்கத்துல இருக்க உங்களை என்ன செய்யும், அழுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் விடிக்கிறவா இயேசுவை நோக்கி அவன் என்ன செய்யணும், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். அப்படி ஓடும்போதுதான் அந்த லக்கை நாம் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். அதனால தான் பவுல் சொல்லும்போது, நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படியாக அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், இந்த இயேசு மணவாளனை நான் முகமுகமாய் பார்க்கணும் நம்பிக்கையோடு கூட, இயேசுவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இதுதான் ஆண்பிள்ளை. சும்மா எல்லாம் வச்சுக்கிட்டு நானும் பரலோகம் போட நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போ ஆண்பிள்ளை என்று சொன்னால் மரணம் நேர்ந்ததாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் மாறாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அதனால தான் அடுத்த வசனம் சொல்றது, ஆகையால் பரலோகங்களே. பரலோகத்துக்குரியவங்க யாருன்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் மரணம் நேர்ந்ததா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் சாத்தானை ஜெயித்தவர்கள் தான் பரலோகங்கள். அல்லேலூயா. சாத்தானை ஜெயித்தவர்கள் தான் பரலோகவாசிகள். அதனால தான் பரலோகங்களே களி கூறுங்கள், அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே நீங்க என்ன செய்யுங்க, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்தில் குடியிருக்கிறவர்களே ஐயோ, உங்களுக்கு என்னது, ஐயோ, பிசாசான கொஞ்ச காலம் மாத்திரம் உடன் அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கிறபடியா உங்களுக்கு என்ன வரும், ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்ப உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அது மாதிரி என்ன இருக்கு, ஆபத்து இருக்கு. அதனால இந்த உலகத்தின் உபத்திரவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தப்பி நம்ம இயேசுக்கா வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடணும். ஆண்பிள்ளையாக மாறி அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். இல்லைன்னு சொன்னா கைவிடப்பட்ட மக்களுக்கு அநேக ஆபத்து இருக்கு, அநேக பிரச்சனை இருக்கு. அந்த ஆபத்துல பிரச்சனை தப்பி தாண்டி வரான்னு சொன்னா லேசான காரியம் கிடையாது. உத்தரப்பட சொல்லுவான், சோத்திரம், பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருவான். இதெல்லாம் தாண்டி கடைசியில் இயேசுக்காக நிற்க வேண்டும். அப்படி நிற்கிறது எல்லாரும் நிற்க முடியாது. அதுக்குன்னு விசேஷ அழைக்கப்பட்ட மக்கள் மாத்திரம் தான் நிற்பாங்க. அவர்கள் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக இந்த பூமிக்கு எல்லாரும் பார்க்க நினைச்சுவாங்க. இறங்கி வரும்போது அன்னைக்கு அவர்கள் நினைச்சுவாங்க, அந்த நாளில இயேசுவோடு கூட போய் நிற்பாங்க. இந்த உலகத்துல அந்த கிறிஸ்துவையும் அந்த கிறிஸ்துவோடு இருக்கிற எல்லா மக்களையும் சோத்திரம் பிடித்து நரகத்துல நினைச்சுவார். அதுல விசேஷமா அந்த கிறிஸ்துவையும் கள்ளத்திற்கு பிடிச்சு நரகத்துல தள்ளிவார். அதுக்கு பிறகு சோத்திரம் இந்த முத்திரை போட்டு எல்லா மக்களையும் நினைச்சுவாரு, நரகத்துல தள்ளிடுவார். ஏன்னா இரவு மகளோடு கிளைப்பாறுதல் இராது அவன் நரகத்திலே பாதிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, அதுக்கு பிறகு ஜெனரேஷன்
அந்த ஜெனரேஷன் தான் 1000 வருஷ அரசாட்சியில பரிசுத்தவான்கள் இயேசுவோடு கூட ஆளுகை செய்ய போனார்கள் என்பதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ ஆண் பிள்ளை என்றால் அது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வஸ்திரத்தினாலும் ஜெயித்தவர்கள். மரணம் எடுக்கிறதா இருந்தாலும் அதற்கு தப்புபடி தன் ஜீவனை மாறாமல் சாத்தானை ஜெயித்தவர்கள் தான் அந்த ஆண் பிள்ளை என்பதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஸ்தோத்திரம். இவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க. இப்போ தேவனுடைய சிங்காசனத்துல அங்கே என்ன சொல்லப்படுது, 5ஆம் வசனத்துல 12:5 அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்ப சபை அந்த அந்த சமூகத்தில் போய் என்ன செய்து இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இதான் உண்மையான ஒரு சபை, மனவாட்டியான சபை, கற்புள்ள சபை என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பவுல் சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறார். கலாத்தியர் 4:19 சொல்கிறார். அங்க என்ன சொல்கிறார் சொன்னா, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் நினைச்சேன் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். இப்போ சபையில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் உள்ளத்துல ஒரு ஆதங்கம் இருக்கிறது, ஒரு பாரம் இருக்கிறது, ஒரு வேதனை இருக்கிறதுன்னா எல்லாரும் கிறிஸ்துவ போல மாறும். சபையில் வருகிற எல்லா விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவின் சுபாவம் வரணும். ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் நாம குழந்தையாகவே இருக்கக்கூடாது. சிறு பிள்ளைகளை கிறிஸ்துவங்களில் உருவாக வேண்டும். காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்களே என்று சொல்லுகிற வாசிக்கிறோம். பாருங்க, போதகர்களாக இருக்க வேண்டியவர்கள், அநேகருக்கு போதித்த ஆண்டுடைய ராஜ்யத்தினரை வழிநடத்த வேண்டியவர்கள் இன்னும் அவங்க குழந்தையாகத்தான் இருக்கிறாங்க. பாலை தான் நினைச்சாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரியான அஸ்திபாரமான உபதேசத்தை அவர்களுக்கு கேட்கல, சரியான உபதேசத்துல வளரல. பாலுதான் எப்போ பார்த்தாலும் கண்ணீர், கவலை, வேதனை, துக்கம். எப்பொழுதும் ஆண்டவரே அவன் அடிச்சுட்டான், இவன் என்ன அடிச்சுட்டான், எனக்கு இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை மேல் பிரச்சனை சந்தித்து கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள். அப்போ இவர்கள் குழந்தை எப்பொழுதும் அடுத்தவருடைய உதவி எதிர்பார்த்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். தானா சுயமா சிந்தித்து அதுவா செயல்படக்கூடிய அந்த மனப்பக்குவம் அந்த குழந்தை கிடையாது. தாயை தான் சார்ந்து கொண்டு இருக்கும். யார் வந்தாலும் உடனடி ஓடி போய் தாயை அழைத்துக் கொண்டு தாயை பற்றி கொண்டு இந்த மாதிரி எந்த காரியம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஓடி ஓடி அடுத்தவருடைய அரவணைப்புகளை விளைகிற ஒரு மக்கள் அவர்கள் குழந்தைகள் தான். இங்கே பவுல் சொல்லும்போது, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாக மனம் நான் நினைச்சேன் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்போ கற்ப வேதனை என்பது சோதனம். ஒரு குழந்தையை பிறப்புகிற தாய்க்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை. அந்த பிள்ளையை எப்படி பெற்றெடுத்தால், அந்த பிள்ளையை எப்படி வளர்த்தால் என்று அந்த தாய்க்கு தான் தெரியும். அப்போ சபையில் எடுத்துக்கிற போதகர்களுக்கு, சபையில் வருகிற எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவானுடைய அந்த சாயலை அவர்கள் அடைகிறார்களா, அவர்கள் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவல்களை பின்பற்றுகிறார்களா, கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் அவர்கள் நடக்கிறார்களா என்ற ஒரு பாவம் தான் அவர்களுக்கு அதிகமாக இருக்குமே ஒழிய மற்றபடி வேற எந்த இதுவும் இருக்காது. சபைக்கு வரும்போது ஒழுங்கா வர்றாங்களா, நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறாங்களா, நல்லா ஜெபம் பண்றாங்களா, அவங்க எல்லா உபதேசத்திலும் சத்தியத்திலும் உண்மையா இருக்கிறாங்களா, ஆண்டவரை ரொம்ப பிரியப்படுத்துறாங்களா, இதைத்தான் சோத்திரம் ஊழியர்கள் கவனிப்பார்கள். சோத்திரம் இதெல்லாம் ஒரு விசுவாசத்துல உருவாகாவிட்டால் அந்த ஊழியக்காரர்களுக்கு ஒரு வேதனை இருக்கத்தான் செய்யும். என்னத்தான் நான் சபை நடத்துறேன், எல்லா ஜனங்களும் எல்லா ஆத்துமாக்களும் அவங்க உலக பிரகாரமாக தானே இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் ஏதோ சும்மா நைட்டுகளும் வராங்க போறாங்க. ஆனால் நாம் கிறிஸ்துவனுடைய சாயலை அங்கே காண முடியவில்லையே, கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு ரூபத்தை பார்க்க முடியலையே என்ற வேதனையோடு தான் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஏதோ உலகத்துல புசித்து குடித்து வாழ்கிறார்கள் என்று நினைக்க கூடாது. உள்ளத்தில் அவர்களுக்கு பல வேதனைகள் உண்டு, பல எதிர்பார்ப்புகள் உண்டு. ஊழியத்திலே இருக்கிற அவர்களுக்கு பல எதிர்பார்ப்புகள் உண்டு. அதெல்லாம் நிறைவேற வேண்டும், அதெல்லாம் நடக்க வேண்டும். சபையில ஒவ்வொரு ஆத்மா எப்படி இருக்கணும், ஒவ்வொரு குடும்பங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருடைய நிலைமையும் இப்படி முன்னேற வேண்டும் என்று கனவுகளோடு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கனவெல்லாம் அந்த விசுவாசத்துடைய வாழ்க்கையில நடைபெறாமல் இருக்கும்போது அந்த ஊழியர்களுக்கு ஒரு வேதனை இருக்கும், ஒரு பாரம் இருக்கு. அதனால தான் பவுல் சொல்லும்போது, என் சிறு பிள்ளைகளை கிறிஸ்து உங்களில் உருவாக எப்படியாகிலும் உங்களை கிறிஸ்துவாக உருவாக வேண்டும். அப்படிதான் நீங்க பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும், அப்படிதான் நீங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அந்த நிச்சயம் ஒரு ஊழியக்காரனுக்கு வரணும். ஒரு விசுவாசி குறித்து ஆண்டவர் சொல்லும்போது நிச்சயமாகவே இந்த ஆத்மா
சோத்திரம், நல்ல ஆத்மா என்று சொல்லி இந்த ஆத்மாவை குறித்து ஒரு பாராட்டுதலை சொல்லக்கூடிய ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அநேக விசுவாசிகளை குறித்து ஆண்டுடைய சமூகத்துல சோத்திரம் ஊழியர்கள் தைரியமா சொல்ல முடியல. காரணம் என்ன? இந்த உலகத்துல அவர்கள் உலகத்தோடு உலகமாய் கலந்து ஆண்டுடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் அவருடைய பிரமாணங்களுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால தான் சோத்திரம் இன்றைக்கு நல்ல ஒரு தேவனுடைய சாயலை அடைந்த ஒரு தேவ பிள்ளைகளை நாம் உலகத்தில் நினைச்ச முடியல, பார்க்க முடியல. ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, பவுல் சொல்கிறார் எபேசுவை சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல சொல்கிற வாசிங்க. எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவானுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரைக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில என்ன காரியம் உண்டாகும்னா ஒரு பூரண புருஷத்துவம். அது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வாழ்ந்த போது 100க்கு 100 மனிதனாக இருந்தார். அதோடு 100க்கு 100 தெய்வீகத்திலும் இருந்தார். அப்போ இயேசுவிடத்துல அவர் தேவனுடைய அந்த பிரசனத்தை நாம் பார்க்கலாம். அதனால தான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஹல்லேலூயா. சோதரன், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கணும். தேவனை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினவரே இயேசுதான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு நம்ம பார்த்தா யாரை பார்த்த மாதிரி? கடவுளை பார்த்த மாதிரி, பிதாவை பார்த்த மாதிரி. கடவுளை எனக்கு காட்டுங்க, அவர் எங்க இருக்கிறார்னு சொல்லி அநேகர் சொல்வார்கள். ஆனால் கடவுளை எங்க பார்க்கலாம்? இயேசு இடத்துல பார்க்கலாம். இயேசுவை பார்த்தாலே நம்ம யாரை பார்த்த மாதிரி தான்? கடவுளை பார்த்த மாதிரி தான். அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் நினைச்ச முடியாது, வர முடியாது. அப்போ இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அவர் தான் ஆண்டவர் இந்த உலகத்துல. சோத்திரம். அவருடைய சொந்த குமாரனாக அவர் அடையாளப்படுத்தி விட்டார். தகப்பனுக்கு அப்புறம் யாரு? மகன் தான் ஆளுமை செய்யணும். அப்போ அந்த மகன் ஸ்தானத்தை இயேசுக்கு தேவன் கொடுத்திருக்கிறப்போ நாம் எல்லாரும் இயேசுவை பார்த்தாலே உண்மையாக யாரை பார்த்த மாதிரி? ஆண்டவரை பார்த்த மாதிரி. அதனால இயேசுடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அதனால தான் சொல்லப்படுகிறது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் நமக்கு அதிகமா வேணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்ததான விசுவாசம் அனைவருக்கு இல்லை. ஆண்டவர் மேல உறுதியான விசுவாசம் வர மாட்டேங்குது. இயேசுவும் வேணும், மற்றதும் வேணும், எல்லா இடத்துலையும் கால் வைக்க விரும்புகிறாங்க. ஆனா அப்படி அல்ல. நாம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் எளியாவின் நாட்கள் சொன்னது போல நாம் ஆண்டவர் மேலேயே உறுதியான ஒரு நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும். வேதம் சொல்றது, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறவர். ஆண்டவரை பற்றுகிற அந்த உறுதியான விசுவாசம் நமக்கு இருக்கணும். சோதரன் இயேசு சில நேரம் நன்மை செஞ்சாலும் செய்யாட்டாலும் அவர் தான் தெய்வம். சோதரன் நன்மை செஞ்சா தெய்வம், நன்மை செய்யலாம் தெய்வம் கிடையாது அப்படின்னு சொன்னா நம்ம விசுவாசம் சரியில்லைன்னு அர்த்தம். அவர் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும், அப்ப அறிவுல வளரணும். சோதரன் அவரை குறித்ததான சகல வெளிப்பாடு, அவர் பூமியில எப்படி வாழ்ந்தார், எப்படி ஜெபம் பண்ணார், அதை என்னெல்லாம் போதித்தார், அவர் எப்படிலாம் நடந்தார், என்ன மாதிரியை நமக்கு பூமியில முன்வைத்தார் என்ற அறிவு. சோதரன் அதை நம்ம பின்பற்றுறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சி, ஒரு ஆவியில நிறைவான வளர்ச்சி உடையவராக இருந்தார், ஒரு பூரண புருஷனா இருந்தார். சோத்திரம். அவர் மரணத்தை கண்டு சில பயப்படலை. சோத்திரம். தலை பிடிக்க வந்து மக்களை கண்டு பயந்து ஓடலை. ஆனால் உலகத்தில் யாராவது நம்ம சோத்திரம் அவங்க தப்பு பண்ண உடனே ஓடி ஒளிஞ்சிருவாங்க. ஆனால் அவர் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு போனார். தைரியமாக மரணத்தை கண்டு அஞ்சாமல் வாழ்ந்தார். சோத்திரம். பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் நம்ம ஜெபம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, தேவ பிரசன்னம் நம்மை விட்டு எடுபடுகிறது தான். அதனால மரணத்தை கண்டு பயப்படலை. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமான நீங்கள் ஆகிலும் என் சித்தத்தின்படி, என்னுடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, மரணத்தை கண்டு பயந்து சிலுவையில போய் நாம் மரிக்காமல் இருக்க வேண்டும் அதற்காக ஜெபம் பண்ண அர்த்தம் இல்லை. மரணத்தை கண்டு அவர் பயப்படலை. அந்த நேரத்தில் உலகத்தின் பாவம் தேவகுமாரன் மேல் சுமத்தப்படும் போது பாவத்தை பாராத தேவன் அவருடைய சரீரத்திலிருந்து ஆவியிலிருந்து ஆத்மா விட்டு அவர் வெளியே போய்விடுகிறார். அந்த தொடர் துண்டிக்கப்படுகிறது. சோத்திரம். அந்த தேவனோடு இருந்த ஐக்கியம், தேவனோடு இந்த சமூகத்தை ஒவ்வொரு நாளும் அவர் பிதாவோடு இருந்த அந்த
அந்த பிரசனம் அந்த நேரத்தில் அவரை விட்டு தூரப்போகிறது. அதனால தான் ஆண்டவர் அதை குறித்து தான் பரிதவித்தார். ஐயோ, இந்த தெய்வ பிரசனம் என்னை விட்டு போகிறது, இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அதற்காக கலைஞர் திகைத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பாருங்க, மரணத்தை கண்டு பயப்படாம தன்னை காட்டி கொடுத்த யூதாசர் கூட சினைகளே யுத்தத்தினால் என்னை காட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரிடத்திலும் கடைசி வரை என்ன செய்தார்? அவர் பொறுமையோடு நிதானத்தோடு கடைசி வரை நினைந்தார், நடந்து கொண்டார். தூக்கில் போன மக்களை அவன் பிடிச்சு கொண்டு போகும், மனம் வேதனைத்து பைத்தியக்காரர்களாக மாறிடுவாங்க. அவர்கள் கை கால்கள் நடுங்கி அவர்கள் அந்த தூக்கு மேடைக்கு பிறகு பாதி மேல தான் போயிட்டு இருப்பாங்க. பாருங்க, இயேசு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு போனார். அப்ப பாருங்க, நிறைவான பூரண புருஷத்துவம் அவருக்குள் இருந்தது. அந்த நிறைவான வளர்ச்சி நமக்குள் இருக்கணும். இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன காரியங்களை கண்டு குழப்பம் அடைகிறோம், நம்ம பயப்படுகிறோம், ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிறோம். சில சூழ்நிலைகள் வந்தால் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாமல் படபடப்பாகி நடுங்கி எல்லாம் பயந்து ஓடுகிறவர்களா நம்ம என்ன செய்யணும் இருக்கிறோம். கோலியாத்தை கண்டு தாவீது நினைச்சான், அவன் பயந்து ஓடலை. மற்றவங்கள தொடநடிகளா இருந்தாங்க, ராணுவத்துல தான் வேலை பார்த்தாங்க, எல்லாத்தையும் ஈட்டி பட்டையா எல்லாம் இருந்தாலும் அவங்க எல்லாரும் பயந்து அடிக்கிறாங்க. ஆனா சாதாரண ஒரு மனுஷன், ஒரு ஆடு வைக்கிற மனுஷன் கோலியாத்தை பார்த்த உடனே அவன் நடுங்கல. அவன் விசுவாசத்துல என்ன செஞ்சான்? அவன் பூரண புருஷனாக இருந்தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படிப்பட்ட ஒரு பூரண புருஷனாக இருக்க வேண்டும். நாம் சோதனைகளை கண்டு பிரச்சனைகளை கண்டு அஞ்சாதவர்களாய் நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இயேசுக்காக நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் ஒரு நிறைவான வளர்ச்சி. அப்போ கிறிஸ்துவானவர் நமக்குள்ள உருவாக வேண்டும். நாம் இன்னும் ஒரு பயந்தாங்குடிகளாகவே, இன்னும் நம்ம குழந்தைகளைப் போலவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நம்ம ஆண் பிள்ளையா நினைச்ச முடியாது, மாற முடியாது. ஸ்தோத்திரம். ஆண் பிள்ளை என்று சொன்னால் அது ஜெய ஜீவியம். ஆண் பிள்ளை என்று சொன்னால் அது வைராக்கியம் உள்ள ஒரு அனுபவம். ஆண் பிள்ளை என்று சொன்னால் அது எதற்கும் எந்த காரியத்துக்கும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 22, 23 நாம் பார்க்கிறோம். வாசிங்கள். ரோமர் 8, 22, 23. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பாருங்க, நமக்குள்ளே ஒரு தவிக்கிறோம். ஒரு புத்திர சுவிகாரத்தை நம்ம அடைய போகிறோம். தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சரீர மீட்பு அதான். இந்த சரீரத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று ஆண்டவரோடு கூட நாம் எப்பொழுதும் இருக்க போகிறோம். அந்த அனுபவம் தான் எடுத்துக் கொள்ளப்படுதல். ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதற்காக பிரசவ வேதனைப்படுகிறது? ஐயோ, இயேசு வரப்போகிறார், அவருடைய வருகையில பிரவேசிக்கிற ஒரு ஆதங்கம், ஒரு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி, என்னும் உத்தமத்தின் மேல் உத்தமத்துல ஒவ்வொரு நாளும் போராடி போராடி நாம் எப்படியாக இயேசு வருகிற போயாகணும். நாம் அவருடைய பிள்ளையா மாறணும். இந்த சரீர மீட்பு உண்டாகணும். எனக்கு நாம் புத்திர சுவிகாரத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு அதற்குள்ளே ஒரு தவிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளே ஒரு தவிப்பு இருக்கு. யாருக்குள்ளே இருக்குச்சுன்னா, உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கும் தவிப்பு இருக்கும். எல்லாருக்கும் இருக்காது. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கற்ப வேதனை நிச்சயம் இருக்காது. சோத்திரம். உலகத்தில் சுகமுகமாய் வாழ்கிறவர்களுக்கு நாம் பரலோகம் போனாலும் போகட்டதான் என்ன அப்படின்னு நினைப்பா இருக்கும். ஆனா பரலோகம் சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கும், ஒரு கற்ப வேதனை இருக்கும். ஒரு பிரசவ வேதனை படுகிற ஒரு ஸ்திரீ எப்படி ஒரு பிள்ளை சீக்கிரம் பெற்றெடுக்கிறதே ஒரு ஆவலோடு இருப்பாலும், அதே போல இந்த பரிசுத்தவான்கள் இந்த சரீரத்தில் இருக்கும் போது தவிப்போடு இருக்கிறார்கள். அந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் போராட்டங்கள் உண்டு. இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் சில பிரச்சனைகள் உண்டு. அதை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு 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 மகிமையின் மகிமை, சோத்திரம், மறுரூபத்தின் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். சோத்திரம். இந்த தவிப்போடு இருக்கிறாங்க. இயேசு வருகை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோடு நீதியோடு வாழ்வதற்கு தங்களை இந்த பூமியை ஒப்புக்கொடுத்து அந்த நம்பிக்கையிலே அவர்கள் நினைச்சாங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால தான் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதல்ல, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். பாருங்க, அது
வருவதற்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சரீர மீட்பு எப்பொழுது வரும்? இயேசுவின் வருகையில தான் வரும். அது வரைக்கும் நான் ஸ்தோத்திரம், ஒரு நேரம் நம்ம நினைச்சோம் ஸ்தோத்திரம் நல்ல உன்னதத்தில் இருக்கிற மாதிரி தெரியும், அடுத்த கொஞ்ச நேரத்தில் நம்ம நினைச்சோம் கீழே இருக்கிற மாதிரி தெரியும், அடுத்து மறுபடியும் இறங்குற மாதிரி தெரியும், மறுபடியும் இறங்குற மாதிரி இருக்கும். என்ன ஆண்டவரே, நான் நேற்று வரைக்கும் இப்படி இருக்கணும் அப்படி நினைச்சேன், அடுத்த நேரம் எப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன போராட்டம் நமக்குள்ள உண்டாகும். மறுபடியும் ஜெபம் பண்ணுவோம், மறுபடியும் நம்ம எடுத்து கட்டுவோம், மறுபடியும் நம்முடைய ஆவிக்குரிய அலங்கத்தை நாம் எழுச்சுவோம். அப்படி மறுபடியும் கட்டி 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 வந்துகிட்டே இருப்போம். எப்படியாயிலும் இந்த சரீரத்திற்கு ஒரு மீட்பை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக நாம் மாற வேண்டும், அவருடைய புத்திரனாக மாற வேண்டும் என்ற தவிப்பு இந்த சரீரத்துல, இந்த ஆத்மாவில போராடி கொண்டிருக்கிறது. இதுதான் கற்ப வேதனை. இப்போ அந்த ஸ்திரீ பெற்ற ஆண்களை என்று சொன்னால், சபையிலே உலகம் முழுவதும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். சோத்திரம். இந்த ஸ்திரீ என்று சொன்னால் காண்கிற சபை. இந்த காண்கிற சபை, இந்த உலகத்திலே சபைகள் இருக்கிறது, பல சபைகள் இருந்தாலும் ஸ்தாபனங்கள் இருந்தாலும் இதுல அநேக பரிசுத்தவான்கள் நினைச்சாங்க உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண் பிள்ளைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த புத்திர சுவிகாரத்தை அடைவதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, கற்ப வேதனை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த ஸ்திரீ கற்ப வேதனை அடைந்து என்ன செய்தாலும் வருத்தப்பட்டு அலறினாள். அப்போ அந்த சபை அந்த ஸ்திரீ கற்ப வேதனை அடைந்து வருத்தப்பட்டு அலறினாள். எப்படியாவது ஒரு பூரணமான ஒரு ஆண் பிள்ளையை நான் பெற்றெடுக்கணும், ஒரு பரிசுத்தமான ஒரு சோதனை ஆத்மாவாக மாறணும், ஆண்டவருக்கு ஒரு புதிதாய் பிசைந்த ஒரு மாவாக நம்முடைய சன்னிதானத்தில் போய் சேரணும், என்னிடத்துல எந்த கரை, எந்த ஒரு பழுது, எந்த ஒரு விலை இல்லாதபடி ஒரு பூரணமாக்கப்பட்ட ஒரு தேவ மகிமையடைந்த சரீரமாக நான் நினைச்ச வேண்டும், அவருடைய சன்னிதானத்துக்கு போகணும்னு சொல்லி போராடி கொண்டு இருக்கிறது. வருத்தப்பட்டு அலறுகிறது. இப்படி வருத்தப்பட்டு அலறி ஆண்பிள்ளையை பெற்றெடுத்த போது அந்த ஆண்பிள்ளையை வச்சுக்கு போடும்படியாக பரிசுத்தம் செஞ்சது. அதற்கு முன்பாக நின்றது. பூரணமாக்கப்பட்ட அந்த பரிசுத்தவான்களை எப்படியாயும் கொண்டு போடணும், பச்சுக்கு போடணும், அழிக்கணும். எப்படியாயும் அவர்களை மறுபடியும் பாவம் செய்து இந்த தேவ மகிமை இழக்கப்பட வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய தந்திரம். எப்படி ஆதாம் ஏவாளும் தேவ மகிமையினால் நிறைந்திருந்த போது அந்த தேவ மகிமை பார்த்த சாத்தானுக்கு ஒரு பொறாமை வந்து அவர்களை பாவம் செய்வதற்கு தந்திரமா தோட்டத்தில் நுழைந்து அந்த ஏவாளை வஞ்சித்தது போல இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்களை தன்னுடைய தந்திரத்தினால வஞ்சித்து அவருடைய வலையில வீழ்த்துவதற்காக அவன் செயலாற்றி கொண்டிருக்கிறான். ஆனா இந்த ஆண்பிள்ளைய சோத்திரம் பச்சித்து போட முடியல. உடனடியாக அது எடுத்துக் கொள்ளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எடுத்துக் கொள்ளப்பட்டது என்று சொல்ல தேவனுடைய நேரம், தேவனுடைய சித்தம், மணவாட்டி ஆயந்தமா இருந்திருக்கிறார். ஆகவே அது எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இதுக்கு பின்பு இந்த பூமியில இந்த மணவாட்டி வச்சிருந்தா இந்த மணவாட்டிக்கு இன்னும் அநேக ஆபத்துகள் உண்டு. ஆகவே என்ன செய்யக்கூடாது, இதுக்கு மேல வைக்கக்கூடாது. அந்த நேரத்துல ஆண்டவருடைய நேரத்தை காலத்தை இந்த பூமியில யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. ஆகவே அந்த நேரம் வந்த உடனே இந்த சபை, இந்த ஆண் பிள்ளை என்ன செய்து எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதனாலதான் இந்த பூமியில இருக்கிற அநேக பரிசுத்தவான்களுக்கு தவிப்பு இருக்கிறது, சோத்திரம் வேதனை இருக்கிறது, பாரம் இருக்கிறது. அவங்க பாவத்துக்காக வருஷப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. மற்றவர்கள் தவறு செய்யும் போது அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. சோத்திரம் அவர்கள் உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை கண்டிக்க வேண்டும், கண்டனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் செயல்படுவார்கள். இந்த கடிந்து கொள்வது, கண்டனம் பண்ணாமல் சொல்ல மேற்கூச்சாக அப்படி ஊசி மெருகிட்டு போகிற ஒரு வாழ்க்கை இருந்தால் அது உட்படவே உட்படாது. ஆகவே கடிந்து கொள்ளுதல், கண்டனம் பண்ணுதல் என்பது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீதிமான் கொட்டு, நீதிமானுடைய கொட்டுதல் தலைக்கு எப்படி இருக்குமா, எண்ணெயை போல இருக்கும். ஸ்தோத்திரம். நீதிமான் கொட்டுனா அதை வாங்கி கொள்ளணும், அதை கேட்டுக்கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை அண்ணன் தட்டுனா கடைசியில் ஆபத்தில் நம்ம முடியும் போது வேதனைப்படுவோம், கஷ்டப்படுவோம், துக்கப்படுவோம். ஐயோ நான் இப்படி ஆகிவிட்டனே, இப்படியே வாழ்க்கை ஆகிவிட்டதே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நரகத்தை காட்டில் கொடிய ஒரு வேதனையான வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது என்பதற்குத்தான் ஆண்டவர் வேத வாக்கியங்களை நமக்கு கொடுக்கிறார். கடிந்து கொள்ளுதல், கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்றது காரணம் அதுக்கு தான். கடிந்து கொள்ளுதல் எனக்கு வேண்டாம், கண்டனம் பண்ணி ஒன்று வேண்டாம் அப்படின்னா ஒரு நரகத்தான் போகணும். அங்கே யாரும் ஒன்று சொல்ல மாட்டாங்கன்னா வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும், சதா காலம் பாதிக்கப்படுவார்கள். அப்போ அந்த வேதனையின் இடத்துக்கு செல்லக்கூடாது என்பதற்கு தான் ஆண்டவர் நினைச்சாரு அவர் கடிந்து கொள்ளலை வைக்கிறார். ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் பாரப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. எதுக்கு
எப்படியாகிற ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் போய் சேரணும். அந்த எண்ணத்தோடு தான் அந்த பாவம், கவலை, அந்த கற்ப வேதனை, அந்த பிரசவம், அந்த தவிப்பு எல்லாம் எதுக்கு சொல்லப்படுற காரணம் எல்லாம் அதுதான். அதனால தான் அது வருத்தப்பட்டு அலறினார் என்று சொல்லப்படுகிறது. வருத்தப்பட்டு அலறிதான் ஒரு ஆண்மையை பெற்றெடுக்க முடியும். பாரப்படாம, கஷ்டப்படாம, நகமாகாம வழி நீங்கணும் அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது. வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னா எல்லாத்துக்கும் வழி இருக்கிறது. சும்மா ஈஸியா இது வராது. அனைவரும் நினைக்கிறாங்க எல்லா ஆண்டவர் நமக்கு தந்துருவாரு அப்படின்னு ஒன்றுமே தரமாட்டாரு. நீங்க உலகத்துல வாழ்றதுக்கு சில காரியங்கள் வேணா கொடுப்பாரு. ஆனா பருவத்துக்கு போகணும்னு சொன்னா நீங்க பிரயாசப்பட்டு தான் ஆகணும். நீங்க கடின உழைப்பு செய்துதான் ஆக வேண்டும். நீங்க ஜெபித்து தான் ஆக வேண்டும். வேதத்தை வாசித்து தான் ஆக வேண்டும். நீங்க கண்ணீர் விட்டு கவலையோடு நம்ம அவனுடைய சத்தத்துல நம்ம இருதயத்தை பற்றி ஜெபம் பண்ணி தான் ஆக வேண்டும். அப்படி செஞ்சாதான் நம்ம நினைச்ச முடியும், பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லைன்னு சொன்னா நான் உட்கார்ந்த இடத்த விட்டு நான் நிற்க மாட்டேன், எனக்கு எல்லாம் சோறு வீட்டு முன்னாலே தட்டில் போட்டு வச்சு தரணும் அப்படின்னு நினைச்சா அது உலகத்தில் வேண்டாம் சிலது கிடைக்கலாம். பரலோகராஜ்யத்துக்கு போனால் அப்படி முடியவே முடியாது. பரலோகராஜ்யத்துக்கு போனால் பிரயாசப்படணும். பாருங்க, ஆண் பிள்ளை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் உள்ள காரியங்கள் நடக்கிறது. அப்போ அது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போதுதான் நடக்க போகுது. அப்போ 7ஆம் தூதன் எக்காலம் ஊதி கொஞ்ச நேரத்துக்குள்ள, கொஞ்ச நாட்களுக்குள்ள இது நடக்கும். அதுக்கு முன்னால எத்தனை எக்காலம் இருக்கிறது? 6 எக்காலம் இருக்கிறது. இந்த 6 எக்காலம் பூமியில ஊதும் போது பூமியில பல காரியங்கள் நிச்சயம் நடக்கும். ஸ்தோத்திரம். அதை நமக்கு ஆண்டோடைய சுத்தமான வருகிற நாட்களில் நம்ம என்ன செய்வோம், அதை கேட்போம். இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது நல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாதவர்கள் விளக்கத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு எக்காலமும் இந்த பூமியில எக்காலம் ஊதும்போது அது உலகத்துக்கு தெரியாது. அதை நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்போ நம்ம கொரோனா வியாதி இப்படி 3 மாதம் நம்ம வீட்டுக்குள்ளே கிடப்போம். யாராவது நம்ம பார்த்தோமா? பார்க்கவே இல்லை. யாருக்காவது தெரியுமா? தெரியவே தெரியாது. திடீரென்று நம்ம என்ன அடைக்கப்பட்டு விட்டோம். எந்த மாதிரி இந்த உலகத்துல திடீரென்று சில காரியங்கள் நிச்சயம் நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த காரியத்தை வச்சு இது எக்காலம் ஊதி இப்படி நடந்திருக்கு, இந்த 1ஆம் தூதன் எக்காலம் ஊதி இப்படி நடந்திருக்கு, 2ஆவது தூதன் எக்காலம் ஊதி இப்படி நடந்திருக்கு, 3ஆவது தூதன் எக்காலம் ஊதி இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி விளங்கி தான் கொள்ளலாம். தூதனை நம்ம நேரில் பார்க்க முடியாது, எக்காலம் வச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஆனால் உண்மையா தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கலாம். 1ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது அந்த சத்தத்தை கூட கேட்டு பூமியில் என்ன காரியம் நடக்க போகிறது என்பதை முன்கூட்டியே அவர்கள் வெளிப்படுத்தினால் வெளிப்படுத்துவார்கள். 2ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது அதுல நடக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் வெளிப்பாடு பெற்று சொன்னாலும் சொல்லுவாங்க. இதை எல்லாரும் நம்புவாங்களா? அந்த நேரத்தில் இது இயற்கைப்படி எல்லாம் நடக்கிறது, விதி, இது விதியின்படி நடக்கிறது அப்படிதான் எல்லாரும் சொல்லிக் கொள்வாங்க. கடவுளெல்லாம் போயிட்டு தூரம் போட்டுருவாங்க. இனிமேல் இதுல தப்புவதற்கு வழி என்ன, அதைத்தான் உலகம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும். வியாதி இல்லாமல் வாழ்வதற்கு வழி என்ன, அப்படிதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. வியாதி உண்டு, வியாதி இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஆனால் வியாதியை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை வச்சிருக்கிறார். சோத்திரம், ஆசீர்வாதம் வச்சிருக்கிற, அன்பை வச்சிருக்கார். அதை கண்டுபிடிக்கிறது ஆண்டவருடைய வேலை. நாம் அதை செய்யணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் எல்லா காரியங்களையும் நம்ம கற்றுத் தருவார். சோத்திரம். இந்த உலகத்தில் எவ்வளவு விஞ்ஞானம், எவ்வளவு தொழில்நுட்பம், எவ்வளவு காரியங்கள் மேலோங்கி போனாலும் மனுஷன் தான் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். நம்ம அறிவு குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் நிச்சயம் ஒழித்து போகும் என்று வேதம் சொல்கிறது. நிறைவானவர் இயேசுதான். இயேசு வரும்போது இந்த உலகத்தில் இருக்கிற பசி, பட்டினி, பஞ்சம், எந்த வியாதி, எந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் விட்டு நீங்கி போடும். அங்கே கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது. அங்கே சதா காலம் இலைப்பாரி கொண்டிருப்போம். அந்த நித்திய வாழ்வை கொடுக்க முடியாத இயேசு விரும்புகிறார். அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எல்லாரும் வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். எந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வேதாகமம் ஆண்டவரே, உடைய சத்தியத்தை தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. இந்த நாட்களிலே நாங்கள் இந்த கடைசி காலத்திலே நம்ம இருக்கிறோம் என்ற அறிவோடு வாழ வேண்டும். அப்பா, இனிவரும் அழிவுக்கு நாங்கள் தப்பி ஜீவிக்க தேவ சமூகத்தில் என்னாலும் நாங்கள் உறவாடி ஐக்கியப்பட்டு தேவனை அறிகிற அறிவிலும் அவருடைய வெளிப்பாட்டிலும் நாங்கள் வளர்கிறதா இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் குழந்தைகளைப் போல இருந்து சோத்திரம் காலை உத்தரவுகளாக இராதபடி ஆண்டவரே பலமான ஆகாரத்தை புசித்து ஆவிக்குரிய ஞானத்திரியங்களை உடையவர்களாக மாற வேண்டும். ஆண்டவரே, இன்னும் தேவனை அறிகிற அறிவிலும் ஆண்டவரே சோத்திரம்
அப்பா நிறைவான வளர்ச்சியிலும் கிறிஸ்துவின் சாயலும் ஒப்பாக நாங்கள் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறார். வருகை நாளை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை நாளிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இலையில்லாத பூமியிலே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். கர்த்தர் பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஒவ்வொரு நாளும் பயத்தோடு நடுக்கத்தோடு எங்கள் ரட்சிப்பு நிறைவேற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். நாளில் அந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். இந்த நாட்களில் நம்பினவர்கள் ஒரு நாள் விற்கப்பட்டு போகக்கூடாது. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். குடும்பத்துக்கு வேண்டிய சகல நன்மைகளும் ஆண்டவர் கரத்திலிருந்து கட்டளையிடப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். நீடித்த சுகவாழ்வை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாங்க. ஆசீர்வதி எல்லா நலத்தையும் மகிமையை நாம் நமக்கே கொடுக்கிறோம். இயேசுவை போல வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள்.